महाविष्णुवल्लभाय नमः। हरिः ॐ देवराजसेव्यमानपावनाङ्घ्रिपङ्कजं व्यालयज्ञसूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादियोगिरुन्धवन्दितं दिगम्बरं काशिकापुरादिनाथकालभैरवं भजे। उमाशङ्कराभ्यो नमः। कार्तीकपौर्णमी दिनेन शिवानुग्रहं सम्प्राप्तिरस्तु। रक्षाधरयामि नमस्करोमि। பௌர்ணமி அன்னைக்கு பண வரவை ஈர்க்கிறதுக்கு ஒரு சூட்சமம் இருக்குது. இது நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க, சீக்ரெட்டாக தான் வச்சுருப்பாங்க. நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. என்னென்னா பௌர்ணமி அன்னைக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு தட்டில் பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே ஒரு 2 இல்லாட்டி 5 அகல் தீபம், நெய் தீபமாக இருந்தால் ரொம்ப நல்லது, ஏற்றி வச்சு பக்கத்தில் வெத்தலை பாக்கு 2 வாழைப்பழம் பூக்களால் அலங்காரம் பண்ணி சுவாமிக்கு ஆரத்தி காய்ச்சிட்டு அங்கே வச்சுட்டு வரணும். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 3, 5 இந்த மாதிரி எண்ணிக்கைகளில் நீங்கள் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவு அன்னைக்கு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண வரவு அதிகரிக்குங்க. நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. இதை கோயிலில் போய் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா முழு நிலவு அன்னைக்கு மொட்டை மாடியில் இந்த மாதிரி பச்சரிசி பரப்பி விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சந்திர பகவானை பார்த்து சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 16 வாட்டி நம்ம சொல்லணும். 16 ஏன் அப்படின்னா அன்னைக்கு சந்திரன் 16 கலைகளோட பிரகாசமாக இருப்பாராமா. அதனால் 16 வாட்டி சொல்லிவிட்டு அப்படியே அந்த தீபத்தை அணையாமல் நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு நம்ம சுவாமி ரூமில் வச்சிடணும். இது சூட்சம பரிகாரம், நீங்கள் செய்து பாருங்கள். கோவிலுக்கு போகாதவங்க வீட்டிலே இந்த மாதிரி பண்ணுங்கள். பெரும்பாலும் யாரும் இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. செய்து பாருங்களேன், உங்களுக்கே மாற்றம் தெரியும். உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் நமக் சிவாய அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிவாய நம. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.